Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. நீட் எக்ஸாமினேஷனில் குறைவாக மார்க் வரும், கட் ஆஃப் குறையும். இதுதான் தற்போதைய சூழ்நிலை. 100 மார்க் குறையலாம், 150 மார்க் குறையலாம். அப்படியெல்லாம் மார்க் குறைஞ்சாலுமே நமக்கு இடம் கிடைக்குமா, எம்பிபிஎஸ் இடம் கிடைக்குமா அப்படின்னா, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கிட்டு நமக்கு ஒரு எம்பிபிஎஸ் இடம் கிடைக்கணும்னா குழந்தைகள் கனவு அது நிறைவேறுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி இருக்குதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்னதான் மார்க் குறைஞ்சாலுமே, என்னதான் கட் ஆஃப் குறைஞ்சாலுமே நமக்கு இருக்கிற இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாலும் 6660 இடங்கள் இருக்குதுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்ந்து ஒரு 8500 இடங்கள் இருக்கு. அப்போ 1.5 லட்சம் குழந்தைகள் எழுதியிருக்காங்க. ஒரு 80,000மோ 90,000மோ நமக்கு எலிஜிபிள் ஆனாலுமே, எலிஜிபிள் ஆனதுல இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்கும்போது 10 பேர்ல ஒருத்தர் தான் கிடைக்கும், 9 பேர் கிடைக்காது. அடுத்தது கவர்மெண்ட் கோட்டால பார்க்கும்போது 6660 இடங்கள் இருந்தாலுமே நம்ம அப்ளிகேஷன் போட்டது எவ்வளவு பேர் போடுவாங்க, ஒரு 28,000மோ 30,000மோ போடுவாங்க. அப்போ அப்ளிகேஷன் போடுறதுல நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா 4 பேருக்கு ஒருத்தர் தான் கிடைக்கும் கவர்மெண்ட் கோட்டா. இதுதான் சூழ்நிலை. அப்போ இந்த சூழ்நிலையில நம்ம எவ்வளவு இடங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது மார்க் குறைவா வாங்குறதுனாலயோ கட் ஆஃப் குறையிறதுனாலயோ இடம் கிடைக்காததுக்கு காரணம் இடங்கள் குறைவா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இடங்கள் எவ்வளவு இருக்கு? கவர்மெண்ட் கோட்டாலும் 6660 இடங்கள் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 496 இடங்கள், எக்ஸ் சர்வீஸ் கோட்டா 10 இடங்கள், ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 7 இடங்கள், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 212. இதுல எல்லா இடங்களும் ஃபுல் ஆகாது. இதுல மீதி ஆகக்கூடிய இடங்கள், ஃபில் ஆகாத இடங்கள் 92.5 ரிசர்வேஷனுக்கு வரும். ஸோ 3794 பிளஸ் ஒரு 180 அந்த மாதிரிலாம் வந்துச்சு. மொத்தம் 3920 இடங்கள் வந்து கடைசியா. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால 2090 இடங்கள் இருக்குது. பிரைவேட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சேர்த்து. ஐஆர்டி வார்டு கோட்டா, அதாவது டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் அண்ட் சன்ஸ் அண்ட் டாட்டருக்கு ஒரு 30 இடங்கள், 20% சீட் இன் சிஎம்சி வெள்ளூர்ல 100 இடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸுக்கு 20% இடங்கள், 30% இடங்கள் 92.5 ரிசர்வேஷன்ல வரும். எல்லா கேட்டகரி சேர்ந்தவங்களும் எடுத்துக்கலாம் எஸ் பர் ரிசர்வேஷன். இதுதான் கவர்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்து நிறைய கேட்டகரி இருக்குதுங்க. 1719 இடங்கள் இருந்தாலுமே ஜெனரல் மேனேஜ்மெண்ட் 608. எல்லா ஸ்டேட்ல இருந்து வளர்ந்துதான். அப்போ காம்படிஷன் அதிகம். எல்லா ஸ்டேட்ல இருந்து கவுன்சிலிங்ல வர முடியும், அப்ளிகேஷன் போடணும். அடுத்தது தெலுங்கு மைனாரிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தெலுங்கு பேசக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கணும். அதாவது அவங்க பரம்பரையாக தெலுங்கு பேசணும்லாம் இருக்கணும். ஆந்திராவிலேருந்து வந்து எடுக்க முடியாது. தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், தெலுங்கு பேசுறதுக்கான சர்டிஃபிகேட், அதாவது தெலுங்கு மைனாரிட்டி அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் ஸ்கூல்ல இருந்து வாங்கி கொடுக்கணுங்க. மலையாளம் மைனாரிட்டி நாகர்கோயிலில் முகாம்பி மெடிக்கல் காலேஜ் இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி நிறைய காலேஜ் இருக்கு. கற்பகம், முத்துக்குமரன், திருச்சி எஸ்ஆர்எம், சீனிவாசா மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனலட்சுமி சீனிவாசன், அருணை. கிறிஸ்டியன் மைனாரிட்டி பனிமலர் மெடிக்கல் காலேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதா மெடிக்கல் காலேஜ். அதில் இருக்கிற மைனாரிட்டி சீட்ஸ்க்கு தமிழ்நாட்டில் எந்த கிறிஸ்டியனாக இருந்தாலும் போகலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாங்க. இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போகலாம். என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணணும், இல்லை ரிலேஷன்ஸ் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணி ஸ்பான்சர் பண்ணலாம். அப்போ இதுதான் 593 இடங்கள். இந்த இடங்கள் ஃபில் ஆகாதுங்க. ஒரு 100 இடங்கள் தான் ஃபில் ஆகும். மீதி இடங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது? என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிற முறையில் ஃபில் பண்ணுவாங்க. டைரெக்டாக போய் எந்த அட்மிஷனும் போட முடியாது, கவுன்சிலிங்கில் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. சிஎம்சி வெள்ளூர் ஆல் ஓவர் இந்தியா டயசிஸ் மூலமாக, சிஎஸ்ஐ டயசிஸ் மூலமாக 38 இடங்கள் ஃபில் பண்ணுவாங்க. 10 இடங்கள் ஸ்டாஃப் கோட்டா, அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் உடைய குழந்தைகளுக்கு 10 இடங்கள். 2 இடங்கள் மட்டும்தான் ஓவரால் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டு. மொத்தம் 50 இடங்கள். இங்கே ஒரு 20 இடங்கள், இதில் ஒரு 30 இடங்கள் கொடுப்பாங்க. மொத்தம் 100 இடங்கள் சிஎம்சி வெள்ளூரில் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் நமக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் இடங்கள் குறைவா இருக்கு, காம்படிஷன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.